ரொம்ப நாளாவே எனக்கு இது ஒரு பிரச்சனைங்க. நான் கரண்டி எல்லாம் ஒரு ட்ரேல தான் போட்டிருப்பேன். அதிலேயே தான் ஸ்பூனும் போட்டு மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தேன். டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு ஸ்பூன் எடுக்கலாம் அப்படின்னா எடுக்க முடியாது. நம்ம தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போதைக்கு நமக்கு ஒரு மாரி டென்ஷனா தாங்க இருக்கும். இப்ப தான் ரீசென்ட் டேஸ்ல நான் வெளியில போனப்ப கட்லரி ரேக்ஸ் பிளாஸ்டிக்ல வாங்கிட்டு வந்தேன். அதில நம்ம நைஃப் தனியா, ஸ்பூன் தனியா, லைட்டர் தனியா, நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ற ஸ்மால் சிசர் இது எல்லாமே நம்ம தனியா மெயின்டெயின் பண்ற மாரி ஸ்ப்ளிட் அப் பண்ணி குடுத்துருக்காங்க. இப்ப தான் எனக்கு அந்த இடம் கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாரி, ஃப்ரீயா எடுத்துட்டு வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்பலாம் லஞ்ச் மெனு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு, தக்காளி சாதம் தாளிச்சுட்டு, முட்டை பொரியல் பண்ணிட்டேன். முட்டை மேல இப்போ ஒரு கிரேவிங்ஸ். இவ்வளோ நாள் சாப்பிடாம இருந்தனால, எனக்கு தெரிஞ்சு இந்த 1 வீக் நான் முட்டை வச்சு தான் டெய்லி ஏதாச்சும் ஒரு ரெசிபி பண்ணுவேன்னு நெனைக்கிறேங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இப்ப எக்கு மேல ஒரு கிரேவிங்ஸ் வந்து உண்டாகியிருக்கு. முந்தின நாள் நைட்டு வெளியில சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருந்தனால, மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணலங்க. ஒரு கேரட்டு, பாயில்டு எக்கோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல ஈவினிங் ஆஸ் யூசுவல் ஒர்க் தாங்க. கொஞ்சம் வீட்டையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, வெளியில நிலவாசல்லாம் கிளீன் பண்ணி கூட்டி விட்டுட்டு, எப்பவும் போல ஈவினிங் ஒரு 2 பக்திய கொளுத்தி சாமி கும்பிட்டுட்டு, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு குடிச்சக்கப்புறம் தாங்க அன்னைக்கு ஈவினிங்கே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. உங்கள்ல எத்தன பேத்துக்கு ஸ்ட்ராங்கான காஃபி பிடிக்கும், லைட்டான காஃபி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.